அடுத்து தலைமை நீதிபதியாக பதவியேற்க இருக்கும் சூரியகாந்த் பற்றி என்ன ஒரு அபிப்பிராயம்? 2022 இஸ்லாமியர்களால் அநியாயமாக கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட பாஜக ஊடக பேச்சாளர் நுபுர் ஷர்மா நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் தொடுத்துள்ள வழக்குகளை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் உச்சநீதிமன்றத்தை அணுகியபோது வழக்கு என்ன என்று கூட தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டாமல் இந்த நாடே இன்று கொந்தளிக்க காரணம் நீதான், நீ அப்படி பேசியிருக்க கூடாது, இந்த நாடு முழுவதும் தீப்பற்றி எரிய காரணமே உன் உளறுவாய்தான் என்று நுபுர் ஷர்மாவை தேவையில்லாமல் கடிந்து கொண்ட 2 நீதிபதிகளில் இவரும் ஒருவர். இன்னொருவர் ஜே.பி. பர்ஜிவாலா. கரூர் துயர சம்பவத்தில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் நடிகர் விஜய் மீது முற்றிலும் தவிர்க்க வேண்டிய கருத்துக்களை கூறியது எவ்வளவு தவறோ அவ்வளவு தவறுதான் இவர்கள் இருவரும் அன்று கூறியதும். சூரியகாந்துக்கு பிறகு தலைமை நீதிபதியாக வருபவர் பர்ஜிவாலா. இருவருமே மத்திய அரசை, குறிப்பாக நரேந்திர மோடி அவரின் அரசை விரும்பாதவர்கள். 2030 வரை உச்சநீதிமன்றம் என்ன வேண்டுமானாலும் தீர்ப்புகளை கொடுக்கும். நீதிமன்ற நடவடிக்கைகள் மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் தற்போது நீதிமன்றங்கள் மக்களினுடைய நம்பிக்கையை எந்த அளவு காப்பாற்றியுள்ளது? பொறுத்திருந்து பார்ப்போம், காலம் என்ன மாதிரியான முடிவுகளை முன்வைக்கிறது என்று.